வணக்கம். மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் இஏ ட்ரேடிங் பாட், ஏஐ ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் நிறைய வீடியோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெவலப் ஆகி வந்தவங்க, அவங்க அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அதோட உண்மை முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், அதோட பர்ஃபார்மன்ஸ் உண்மை முகம் என்னங்கிறத தெரியும். என்னோட பிளான்ஸ் அதை வச்சு என்னங்கிறதையும் நான் சொல்லுறேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோஸும் இருக்கும் கடந்த ரெண்டு வாரங்களாக. நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும். அதில் வாட்ஸ்அப்பில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் சர்வீஸ்களும் கிடைக்கும். ஸோ அங்கே கேட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பாட்ஸோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்து தான் நம்பி இதுக்குள்ளே இறங்குவீங்க. ஆனால் நான் பல பேர்த்திட்ட விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே செலவு பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் உருப்படியான பாட் ஒன்று கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ என்னோடய அனுபவத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் பாட் ட்ரேடிங்கை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி மார்டிங்கல் ப்ளஸ் ஹெட்ஜிங்கோடு இருக்கக்கூடிய கோல்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் எக்ஸ்பர்ட் அட்வைசர்ஸ் பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இஏஎஸ் அப்படிங்கிற எக்ஸ்பர்ட் அட்வைசர்ஸ் பாட் அதெல்லாம் இன்னும் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் அதில் காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது என்ன பண்ணுங்கிறதுக்கான எவிடன்ஸ் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது ஒரு பெய்டு பாட்டு. நான் அதுக்கு காசு செலவு பண்ணி வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். பட் ஆனால் அது 1 வீக்கில் என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே பாருங்கள், 24ஆம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரேட்ஸு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு 1000 ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், கண்டினியூஸாக ரெட்டு. ஓகே, எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் 44,358. ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குது பேலன்ஸு 32,612. ஸோ ஒரு 12,000 ரூபாய்க்கு பக்கமாக லாஸில் இருக்குது. நாம் போட்ட 44,000 12,000 லாஸில் இருக்குது. ஓகே, பாட் சிறுக சிறுக எடுக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா பெருசாக சுற்றும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இது ஒரே நாளில் நடந்த லாஸ் இந்த 12,000ங்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் இதுலேருந்தெல்லாம் தப்பிக்கணுன்னா நீங்களே மேனுவல் ட்ரேடிங் கற்றுக்கணும். இல்லாட்டினா நீங்களே கோடிங்லாம் கற்றுட்டு ஒரு சூப்பர் பாட், அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அருமையான ஸ்ட்ராட்டஜி தெரியணும். அதை தெரிஞ்சுட்டு நீங்களாக ஒரு பாட் பண்ணலாம். இல்லை ஒரு ஃபாரின் கோடர் வச்சு கூட பண்ணலாம். நான் இது ஸ்டில் நாட் ஒர்த்துன்னு சொல்ல, நீங்கள் இதுக்கு போனீங்கனாலும் ஏகப்பட்ட காசு விட்டுட்ருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதில் ரிசர்ச் பண்ணி நிறைய காசு விட்டுட்ருக்காதீங்க. இதில் நல்லது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா பணம் பண்ணுற மிஷினை உங்களுக்கு விற்கிறதுக்கு அவன் என்ன லூஸா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பாட்டோட ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் காமிச்சிருக்கேன் டேட் வைஸு. ஃபஸ்ட்டு இது மொதல் வாரம் ஒரு 2,000 ரூபா 2,500 சம்பாதிச்சது. அப்புறம் செகண்ட் வாரம் சொதப்பிச்சு. லாஸ் பண்ணுறதுக்குள்ளே 12,000 ரூபாயாட்டம் லாஸ் பண்ணிச்சு. அப்புறம் மறுபடியும் 500 ரூபா அப்படின்ட்டு. ஏன்னா இது கொடுத்துருக்க டார்கெட்டே டெய்லி 1% கன்சிஸ்டன்சி. ஆனால் லாஸ் பண்ணக்குள்ளே மட்டும் இவ்வளோ பெருசாகிடுச்சு. நான் இது வாங்கினவங்க கிட்ட கேட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா இதோட 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் 120% அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனால் அப்புறம் இப்படி போணுச்சுன்னா அப்புறம் அக்கௌண்ட் மைனஸில் போயிடுமே. 2-3 டைம் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அது கேபிட்டலே இருக்காது. அப்புறம் எப்படி ரெக்கவர் பண்ணிங்க? அதுவும் சின்ன கேபிட்டல் ஆயிடுச்சுன்னா இப்போ 50,000 ரூபா இருக்குன்னா 1%னா 500 ரூபா, 2%னா 1000 ரூபா வரும். 30,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா 50,000 ரூபாய் லாஸ் ஆகி 30,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ வரும்? 1%னா 300 ரூபா வரும், 2%னா 600 ரூபா வரும். அப்போ அதோட ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சிரும்ல. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஓகே, நானும் இந்த மேனுவல் ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறோம் நாம். அதோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளது வேறு எங்கேயோ போகுது. பாட்டுன்னா டெய்லி 1% அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவே பார்த்திங்கன்னா இது இத்தனைக்கும் என் நாலேஜுக்கு மார்டிங்கல் ப்ளஸ் ஹெட்ஜிங்கோடு இருக்கிறது அதுவே இப்படி பண்ணிடுச்சுன்னா
ஹெட்ஜிங்கு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். அதையே இந்த அளவுக்கு சொதப்பி வச்சுருக்கு. ஸோ மேனுவல் ட்ரேடிங்லேயே நான் இந்த வாரம் 10-15% பக்கமாக எடுத்தாச்சு. பட் இதில் வந்து நான் எதுக்கு வரேன்னா, ஸோ இத்தனை வருஷம் நான் இதில் வந்து நம்பிக்கையே கிடையாது. பட் ஆனால் இப்போ வந்து ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ரொம்ப ரேப்பிடாக இருக்கிறதுனால, நான் வந்து ஏற்கனவே வந்து கோடிங்கு அதெல்லாம் கற்றுட்டு எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு. நான் அப்போது வெப் டெவலப்பராக இருந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூகுள்கிட்ட இருந்தெல்லாம் பேமெண்ட்லாம் வாங்கியிருக்கேன் நான். அப்போ ஆட்சன்ஸ் பப்ளிஷராக அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து மறுபடியும் இதில் இறங்கி நம்மளோட மார்க்கெட் மெக்கானிசம் மாடல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து பயங்கரமான வரவேற்பு. என்னென்னவோ படித்தேன் சார், உங்களுக்கு வந்ததுன்னா 80% 90% கிளாஸ் 2 நாள் முடித்ததுமே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அப்படியே அவங்க பேசக்குள்ளேயே சந்தோஷத்துலேயே தெரியும். அதுதான் எனக்கு அந்த நாள் தட் மேக்ஸ் மை டே அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது மாதிரி எனக்கு அப்போ ஒரு மோட்டிவேஷன். ஸோ அந்த மார்க்கெட் மெக்கானிசம் மாடல் நான் உருவாக்குனதை வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாட்ஸ் மூலியமாகவோ இல்லை ஃப்யூச்சரில் வந்து ட்ரேடிங் மெத்தடாலஜி ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு நாம் ரிசர்ச்சாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போது இதுக்குள்ளே பூந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ நான் பண்ணுறக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிறது தான் பார்த்து பண்ணுவேன். நம்மளை ஏமாத்துறது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஓரளவு கன்வின்சிங்காக இருந்தால் பூந்துடுவேன். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் வந்து தப்பு. ஓகே, ஓரளவுக்கு பண்ணணும். ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் நாம் ப்ராக்டிக்கலாக இறங்கி பார்த்துடணும். ஓகே. ஸோ அது மாதிரி வந்து இப்போது இதில் பார்த்தேன். இதுதான் இந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்துருக்குது. கேபிட்டல் 2 வாரத்தில் 50% அழிஞ்சு போச்சு. பாருங்கள், 46,000 இப்போ 28,000 இருக்கும். இந்த வீடியோவில் அது வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு டேட்டெல்லாம் காமிச்சு போர் அடிக்க விரும்பலை. வரும், அது வரக்குள்ளே நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங் பாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிறதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும், வருஷங்கள் ஆகும். உருப்படியான ஒரு பாட், ஏன்னா அதெல்லாம் வந்துச்சுன்னாலும் அவங்கவுங்க அவங்களுக்கு வச்சுக்குவாங்க. இப்போ நான் கற்றுட்டு நான் உருவாக்குறேன்னா நானே வந்து எனக்கு மட்டும் வச்சுக்குவேன். மேபி காஸ்ட்லியாக வச்சு கொஞ்சம் பேர்த்துக்கு விற்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் மைண்ட் செட்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. மார்க்கெட் மெக்கானிசம் மாடலுமே ஃபஸ்ட்டு நான் எனக்கு மட்டும்தான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மக்களுக்கு தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சூழ்நிலைன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு மனமாற்றம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம பேர் சொல்லி 4 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்வில். அது இல்லாமல் எங்கள் அம்மா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைஃப்பில் பிடிப்பில்லை. அதனால தான் வந்து அதை கிளாஸில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அதுக்கு பின்னாடி இது மாதிரி இன்னும் பல காரணங்கள் இருக்குது. நம்மளோட விஐபி சிக்னல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க, ப்ரொஃபஷ்னலாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒன்று உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் வந்து விஐபி சிக்னல் எடுக்கலாம். ஆஃபீஸ்க்கு வேறு இருந்தாலும் விஐபி சிக்னல் எடுக்கலாம். நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு கரைச்சி குடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து மார்க்கெட் மெக்கானிசம் மாடல் கற்றுக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து யூடியூப்பில் வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு இந்த மாதத்துலேயே 5 ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட சேனல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற நம்ம சேனல் மட்டும் இல்லை, மற்ற சேனல்லையுமே வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கு, சில லிங்க்ஸு, இந்த சாஃப்ட்வேரை பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருந்துருக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டாந்து விடுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அதோடய ஸ்ட்ராட்டஜியை மட்டும் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. அது மாதிரி இப்போ ரொம்ப டைட்டன் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக. இனிமேட்டு நீங்கள் பார்க்குற சேனலில் எல்லாமே அந்த இது இருக்கும். ஓகே. அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு காமிக்க முடியாது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ குரூப்பில் கூட வாங்க, நான் அடிக்கடி ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் நம்ம ஃப்ரீ சிக்னல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுப்பேன் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டோ இல்லை விஐபி ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் சேர்ந்துட்டு நீங்கள் அதில் ட்ரை பண்ணிட்டு கூட நீங்கள் மார்க்கெட் மெக்கானிசம் மாடல் கற்றுக்கலாம். அப்புறம் இப்போது என்ன கேட்டிங்கன்னா, பாட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் அவங்க மெயின் பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் மார்க்கெட்டில் வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் அது ஒர்க் ஆகிற மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ரிசல்ட் இருக்கும். பட் அதுக்கு உங்களுக்கு நல்ல நேரமும் இருக்கணும், அப்போ தான் ரிசல்ட் இருக்கும். இப்போ எடுத்தது இந்த மாதிரிலாம் ஆகி கேபிட்டல்லாம் வைப் அவுட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அங்கேருந்து ஜீரோவில் சார் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க மறுபடியும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது மாதிரி இது ரெக்கவர் ஆகிறதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகிடும். ஏன்னா வந்து நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்துச்சு. லாங் டைமில் பார்க்கலாம். இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ இன்னும் முழுசாக முடியல, கேளுங்க. பாட்டில் ட்ரேட் பண்ணுறேன்னா சைக்காலஜி இருக்காதும்பாங்க. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் வந்து எதுக்கு சைக்காலஜிக்கலாக பயப்படணும்? நானும் மார்க்கெட்டில் பூந்து பெடல் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பயங்கரமாக செம மூவ்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தான் இருக்கும். இத்தனைக்கும் மார்க்கெட்டில் செமையாக மொமெண்டமே இல்லாத மந்தில் கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்னும் சூப்பர் மொமெண்டம் இருக்கிற மந்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரூஃபாக ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்கள் கேட்கக்குள்ளே போடுறதுக்கு. ஏற்கனவே கொஞ்சம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை கேட்குறவங்களுக்கு காமிச்சிட்டு தான் பண்ணுறது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி போகணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற மார்க்கெட்டிங் சிஸ்டம்லாம் நிறையா யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பாட்டெல்லாம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்ச நாள் தள்ளி இருங்க. யாராச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு நெருங்கியவங்க சூப்பராக வேலை செய்யுதுன்னா வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வர்றதுக்கு டைம் ஆகும். ஓகே, ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா. இல்லைன்னா நீங்கள் அதை முழுசாக கற்றுட்டு நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 600% ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 3 months 5 months அப்படின்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி வீடியோ நான் இப்போ கூட சும்மா பார்த்தேன். அது மாதிரி வீடியோலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு போயிடாதீங்க. நிறையா டப்பா பாட்டு தான் இருக்குது. பெய்டு பாட்டே சரியில்லைங்கிறப்ப ஃப்ரீயாக கிடைக்கிறது, சீப்பாக கிடைக்கிறது, அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இத்தனையும் இதில் சேஃப்டியோடு இருக்கிற பாட்டு தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ திங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணுமா? நீங்கள் கற்றுக்க வேண்டியது மார்க்கெட் மெக்கானிசம் மாடல். எனக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, நான் வந்து சிக்னல்ஸ் மட்டும் கிடைச்சா போதுன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மென்டர்ஷிப்புக்கான ரிவ்யூவும் விஐபி சிக்னல்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே நம்மளோட சேனலில் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இது மற்றவங்களது மாதிரி கிடையாது, நிஜமாலுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ். டோன்ட் மிஸ்.